முதல்வர் விஜயை சந்திக்க தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். முதல்வர் விஜயை சந்திக்க தலைமைச் செயலகத்திற்கு வந்தார் காங்கிரசின் கிரீஷ் சோடங்கர். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் கேட்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகையும் இது குறித்து சொல்லியிருந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் முதலமைச்சர் விஜயை சந்திக்க தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். கிரீஷ் சோடங்கர் வந்திருக்கிறார். உடன் வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்ன? கார்த்திகா, சென்னை தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், அதே போன்று அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகியோர் தற்போது வந்திருக்கிறார்கள். முதலமைச்சரை நேரில் சந்தித்து முதல்ல கிரீஷ் சோடங்கர் வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோன்னா இந்த கூட்டணி அமைந்து தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற நிலையில நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் முதலமைச்சரை தலைமைச் செயலகத்துல சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில கிரீஷ் சோடங்கர் தற்போது முதலமைச்சரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அது மாநிலங்கள ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் CV சண்முகம் ராஜினாமா செய்த இடத்திற்கான இடைத்தேர்தல் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதி என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அந்த சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட டெல்லியில ராஜ்யசபாலையோ யாரும் இல்லாத ஒரு நிலையில முதலிட சீட்டையே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவார்களா என்ற கேள்வி இருந்தது. இருப்பினும் கூட தற்போது தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்த இடத்தை வழங்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில தான் தற்போது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கிறார். அதே போன்று இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் இவர்கள் பங்கேற்பதற்கான அழைப்பும் விடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலுக்கு பின்பு இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் தற்போது வருகின்ற 8ஆம் தேதி நடைபெற ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு காங்கிரஸ் கட்சிகளுக்கு தற்போது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. இந்த நிலையில் தான் 8ஆம் தேதி இதுக்கான கூட்டம் நடைபெறுகிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்தை இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யசபா இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து கூட்டணி அமைத்த போதே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ராஜ்யசபா அதே போன்று 2029 நாடாளுமன்ற தேர்தல் இந்த இரண்டுக்குமே கூட்டணி தொடரும் என்றே குறிப்பிட்டிருந்தாங்க. எனவே கூட்டணி பேசும்போதே ராஜ்யசபா இடங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது காலியாகி இருக்கக்கூடிய இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவது தொடர்பாக தற்போது பேச வந்திருக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு இந்த இடம் வழங்கப்படும் என்று பல்வேறு பேச்சு பொருள், குறிப்பாக இந்த கூட்டணிக்கான வாய்ப்பாக பேச்சுவார்த்தையில மிக முக்கிய நபராக அவர் செயல்பட்டிருந்தார். இருப்பினும் தாவேக தரப்புல பிரவீன் சக்கரவர்த்தி அந்த இடத்திற்கு போட்டியிடவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. எனவே காங்கிரஸ் சார்பில் யாருக்கு இந்த இடம் வழங்கப்பட இருக்கிறது, இல்ல தாவேக தரப்புல அந்த இடம் வழங்கப்படுமா என்பது குறித்தான பேச்சுவார்த்தைக்கு தான் தற்போது கிரீஷ் சோடங்கர் வந்திருக்கிறார். கார்த்திகா, சந்தானம், இருப்பது ஒரே ஒரு ராஜ்யசபா சீட். தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்திருக்கிறது. நிலையில் காங்கிரஸ் ஏற்கனவே கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் போதே இந்த ராஜ்யசபாவையும் சொல்லித்தான் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க. இந்நிலையில இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எப்பொழுது வெளியாகும்? ஏற்கனவே நேற்று ப. சிதம்பரம் பேசியிருக்கிறாரு, இன்னைக்கு கிரீஷ் சோடங்கர் போறாரு, எப்ப வெளியாகும்? நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து பேசும்போது நேற்று மாலையே பேசும்போது தகவலாக யார் வேட்பாளர் என்பது இறுதியாகி இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக நடைபெற்று வருகிறது. எனவே தற்போது முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில மிக விரைவில் இது குறித்தான அறிவிப்பு என்பது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த சந்திப்பு நிறைவடைந்த பின்னர் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் அதே போன்று காங்கிரஸ் கமிட்டி தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். முதல்ல தாவேக தரப்புல இந்த இடம் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்படும். அதன் பின்பு அகில இந்திய காங்கிரஸ் தரப்புல இருந்து யாருக்கு இந்த இடம் என்பது குறித்தான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. முதலிடம், அதாவது நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் அவர்களுக்கான 108 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட டெல்லியில
மாநிலங்களவையில அவர்களுக்காக பேசுவதற்கு தாவேக தரப்புல எந்த ஒரு உறுப்பினரும் இல்லாத நிலையில முதலிடத்தையே கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவார்களா என்ற கேள்விகள் இருந்தது. அந்த நிலையில் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறதாக தெரிய வருகிறது. அது தொடர்பாக தான் தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகியோர் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. கார்த்திகா, காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் கேட்க முடிவு செய்யப்பட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். கூடிய விரைவில் இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சர்தார். முதலமைச்சர் விஜயை சந்திக்க தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார் காங்கிரசின் கிரீஷ் சோடங்கர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரசுக்கு வழங்குமாறு கேட்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தற்பொழுது முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர்.